ஜெய் குருதேவ். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து 6th சாப்டர் ஒரு 10 ஸ்லோகாஸ் மட்டும் பண்ணி முடிச்சிருந்தோம். பட் நம்ம 6th சாப்டர் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப்சுலேஷன் ஆஃப் ஆல் வாட் ஆர் ஆல் த மெயின் திங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். முதல்ல வந்து அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் அர்ஜுன விஷாத யோகம். அது வந்து நமக்கு என்னன்னு தெரியும். சாங்கிய யோகத்துல இருந்து தான் வந்து பகவத்கீதை ஆரம்பிக்கிறது. சாங்கிய யோகம்னா நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஹோப் யூ ஆல் ரிமெம்பர். சாங்கிய யோகம் அப்படின்னா தட் பாத் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் லௌகீக வாழ்க்கை டு த ஸ்பிரிச்சுவல் பாத். ஸ்பிரிச்சுவல் பாத்ல அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு நம்ம சீக்கர் அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணா அவங்களுக்கு இந்த ஒரு பாதையில வந்து ஒரு கால் பதித்து போகிறதுக்கு ஒரு உறுதியான ஒரு மனோநிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கணும். சனாதன தர்மத்துல நம்ம பெரியவங்கள் வந்து எக்கச்சக்கமா வந்து நமக்கு கருவூலமா ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் படிக்கணும். அதுக்கு என்ன படிக்கணும், அது தானா புரியாத போது அது தெரிஞ்சவங்கள அப்ரோச் பண்ணி கத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். என்ன ஒரு மாறுதல், ஒரு மனோநிலையில வந்து ஒரு மாற்றம். என்ன மாதிரி மாற்றம்? ஆன்மீக பாதையில உறுதியா போகக்கூடிய ஒரு மாற்றம் வரும். ஆன்மீக பாதைன்னா என்ன அப்படின்னா ஆத்மா அனாத்மா விசாரம். அப்படி எது ஆத்மா, எதெல்லாம் ஆத்மா அல்லாதது. நம்ம எல்லாம் வந்து ஜெய்ஸ்ரீனா இதோ இங்க உட்கார்ந்துருக்கேன், இந்த உடம்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். நான் இந்த உடம்பு அல்ல, நான் என்பது ஆத்மா அப்படின்றது வந்து ஒரு ஹையஸ்ட் பிலோசாபிக்கல் நோட். அது நமக்கு புரியறது. ஆனா அங்க நிலைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பகவான் 18 சாப்டர்ல வந்து எந்த மாதிரி அந்த ஆத்மாவில நம்ம நிலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி விதவிதமான ஒரு பயிற்சிகள் நமக்கு வந்து இந்த பகவத்கீதை 18 அத்தியாயத்துல கொடுத்திருக்காரு. இதுல வந்து சில முக்கியமான வேர்ட்ஸ். ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்றது நாலேஜ். நாலேஜ் அபவுட் வாட்? நாலேஜ் அபவுட் ஆத்மா, நாலேஜ் அபவுட் த செல்ஃப். இங்க செல்ஃப்ன்றதுதான் ஆத்மா. சரியா? இது வந்து நான் இந்த உடம்பு அல்ல, நான் வந்து ஆத்மா, நான் பரமாத்மாவை சேர்ந்த ஒரு பகுதி. பரமாத்மாவிலிருந்து தனித்து வந்த என்னோட ஆத்மாவை மறுபடியும் பரமாத்மாவிடம் கொண்டு போய் சேரும். அதுக்குதான் வீடு பேரு அப்படின்னு சொல்லுவோம். வீடுன்னு நம்ம ஊரெல்லாம் சுத்திட்டு அப்பாடான்னு வர இடம் நம்மளோட வீடாதாக இருக்கும் இல்லையா? சோ எத்தனையோ பிறவிகள் எடுத்து 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 புண்ணியங்கள் பாவங்கள், பாவங்கள் புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லோகத்துக்கு போய் இந்த லோகத்துக்கு போய் திருப்பதி பூலோகத்துக்கு வந்து நம்ம இந்த பிறவி ஒரு சைக்கிள்ல மாட்டிண்டு இப்படியே உழந்துட்டு இருக்கோம். அடைச்ச என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக முயற்சி செய்யும் போதுதான் நமக்கு கை கூடி வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றதுதான் ஞான யோகம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா வந்து ரொம்ப நம்ம இந்த 5 சாப்டர்ல பேசினது வந்து கர்மயோகம். கர்மம்னா என்ன? ஜஸ்ட் சிம்பிளி டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு ஆக்ஷன். ஆக்ஷன்னால செயல். எந்த ஒரு செயலுக்கும் அதோட பிரதிபலன் அப்படின்னு இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம கர்மங்கள் விடுபடவே முடியாது. அப்படியா? அப்படின்னா வந்து நல்ல கர்மம் பண்ணானா புண்ணியம் கிடைக்கும், அல்லாத கர்மம் பண்ணும்போது நமக்கு பாவம் கிடைக்கும். புண்ணியம்னா புண்ணிய லோகத்துக்கு போன, பாவம்னா பாவலோகம் அடைய. என்னடா இது அப்படின்னும் போது நீ கர்மம் செஞ்சாலும் கர்ம பலன் உன்னை சாராம இருக்கணும் அப்படின்னா நீ நிஷ்காமிய கர்மம் பண்ணணும் அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து ஒரு சந்நியாசம்ன்ற ஒரு வேர்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சன்னியாசி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். சன்னியாசி எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர். அப்ப சன்னியாசியா இருந்தாதான் கர்ம பலன் ஒட்டாம நம்ம வந்து இந்த வாழ்க்கையில இருக்க முடியுமா அப்படின்னா
எவனெல்லாம் வந்து கர்ம பலனை தியாகித்து கர்மத்தில் ஈடுபடுகிறானோ அவன் எல்லாமே சன்னியாசி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். நீ சன்னியாசியா இல்லையா அப்படின்னா நானே தான் சொல்லணும் நான் சன்னியாசி, நான் சன்னியாசி இல்லை அப்படி. நான் சன்னியாசி அப்படின்னு நான் சொன்னானா, இஃப் ஐ டிக்ளேர் மை செல்ஃப் டு பி தி சன்னியாசி, வாட் டஸ் இட் மீன்? அந்த சன்னியாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சணங்கள் என்ன அப்படின்னா, 2 விதமான சன்னியாசிகள் இருக்காங்க. புறத்தோற்றத்தில் கூட சன்னியாசியா அப்பியர் ஆறவங்க, ஒரு ஆரஞ்சு ரோப்ஸ் போட்டுட்டு இருக்கிறது, இல்லைன்னா வந்து நிறைய விதமான ஒரு சின்னங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கவன் பார்த்தாலே சன்னியாசி தெரியும். அவன் புற தோற்றத்தில் சன்னியாசியாக இருக்கிறான், அகத்தோற்றத்திலும் அவன் சன்னியாசியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே தெரியாது. அதே மாதிரி மனதளவுல சன்னியாசியா இருக்கக்கூடியவரை பார்த்தா தெரியாது. சரியா? சோ சன்னியாசி யாரு, சன்னியாசி யாரு, சன்னியாசி இல்ல அப்படின்றது அவரவர்களுக்கு தான் தெரியும். சிலர் வந்து ஆச்சாரியர்கள் எல்லாம் தண்டம் வச்சிருப்பாங்க, திருதண்ட ஆச்சாரியா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க குடும்பத்தை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நம்மளோட சனாதன தர்மத்துல ஹிந்து ஒரு இதுல வந்து நமக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நான் சன்னியாசியா இல்லையானா, நிஷ்காமிய கர்மம் பண்ணும்போது நான் தான் சன்னியாசி. நிஷ்காமிய காமிய கர்மம் பண்றவன் கர்மயோகி. சோ கர்மயோகியும் கர்ம சந்நியாசியும் ஒன்றுதான் அப்படின்னா, அவர்களுடைய வழிமுறைகள் வேறையே தவிர அவர்கள் போய் சேரும் இடம் ஒன்றுதான். போய் சேரும் இடம் ஒன்றாக இருப்பதனால கர்மயோகியும் கர்ம சந்நியாசியும் சேம். ஆனா கர்மயோகியோட தினச்சரியம் வேற, சன்னியாசியோட தினச்சரியம் வேற. சோ சன்னியாசியும் கர்மயோகியும் ஒன்னா இல்லையா அப்படின்னா, போய் சேரக்கூடிய இடம் ஒன்றாக இருப்பதனால் 2 பேருக்கும் ஒரே விதமான இது கோல் தான். ஆனா பாதைகள் வேறாக இருக்கலாம். சோ இப்ப நான் வந்து சம்சாரியா இருக்கும்போது நான் சன்னியாசியா இல்லையானா, நான் வந்து ஒரு சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா வந்து நம்மளோட ஹவுஸ் ஒய்ஃபோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நான் விளக்கியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 100% சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ நம்ம நிஷ்காமியமா ஒரு சம்சாரியா இருக்கும்போது நான் தான் சன்னியாசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த சாப்டர்ல எல்லா சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா 2, கர்மம் வர்சஸ் ஞானம், கர்மயோகம் வர்சஸ் சந்நியாச யோகம், சந்நியாசம் வர்சஸ் சாங்கியம், இந்த மாதிரி 2 நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒத்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது யோகமும் சந்நியாசமும். சோ இதுதான் 5 சாப்டர்ல நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஒரு நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பண்ண ஆரம்பிச்சாலே செம்ம ரிவிஷன் ஆயிடும். அது அப்புறமா பார்க்கலாம். சோ இப்ப 6ஆம் அத்தியாயம் எடுத்துட்டானா அது வந்து தியான யோகம். சோ இப்ப நமக்கு கர்மம் சந்நியாசம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீ தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். யார் தியானம் பண்ணணும்? யார் வேணாலும் பண்ணலாம். யோகியும் தியானத்துல ஈடுபடலாம், சன்னியாசியும் தியானத்துல ஈடுபடலாம். யோகி யாரு, சன்னியாசி யாரு அப்படின்னா, சந்நியாசி என்பவன் கர்ம பலனை தியாகம் செய்தவன். யோகின்னா யாரு? அவன் வந்து மனம் வாக்கு மெய் மூணும் ஒன்றுபட்டு ஒரு கர்மத்தில் ஈடுபடுபவன் யோகி. அப்போ பார்த்தானா, நான் மனதாலையும் வாக்காலையும் உடலாலையும் ஒரு கர்மத்தில் நான் ஈடுபடுறேன். இப்ப நான் வந்து இந்த கர்மம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கர்மம் பண்ணிட்டு இருக்கேன்? பகவத்கீதைய எக்ஸ்பிளைன் பண்ற கர்மம் நான் பண்ணிட்டு இருக்கேன். என் மனசு வேற இடத்துல இருந்தானா, ஐயோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கிச்சன் கிளீன் பண்ணோமா இல்லையா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா என்னோட மனசு போயாச்சு இல்லையா? அப்ப வாய் தான் பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கு, மனசு போயாச்சு. அதுக்கப்புறம் உடல் உட்கார்ந்து இருக்கே தவிர ஒரு உடல்ல வந்து ஐயோ ஸ்டவ் ஆஃப் பண்ணேனா இல்லையான்னும் போது ஒரு பதஷ்டம் வந்துடும். அப்போ நான் மண் புத்தி சித்து அகங்காரம் எல்லாமே சேர்த்து நான் ஒண்ணு காரியத்துல ஈடுபடல, செதறி போயிருக்கேன், டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கேன். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் வந்து பகவத்கீதை சொல்லும் போது சரியா வருமா அது?
நிச்சயமா அது சரியாவே வராது இல்லையா? சோ அந்த சரியா வராதப்போ அந்த காரியம் நான் ஸ்திரமா 100% செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம 100% செய்யணும் அப்படின்னா நம்மளோட சித்தம், மனது, வாக்கு, உடல் அதுல முழுமையாக ஈடுபட்டிருக்கணும். அப்ப இவன் யோகிதான் இல்லையா? சோ ஒரு யோகியா இல்லாட்டா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் 100% செய்ய முடியாது. இப்ப நம்ம ஈடுபட போற காரியம் தியானம். தியானம் எப்படி பண்றதுன்னு இந்த ஒரு அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். 6ஆம் அத்தியாயம் தியான யோகம். யோகமும் சந்நியாசமும் ஒன்றே அப்படின்னு முதல் 9 ஸ்லோகங்கள் சொல்றது. ஸ்ரீ பகவான் உவாச்ச அநாச்சிதஹ கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சகாரியஹ. காரியம் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறவனோ, அக்னியை செய்யாம அக்னியை வளர்க்காதவனோ சந்நியாசி கிடையாது. அக்னியை வளர்க்கிறவன் சன்னியாசி. இப்ப நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிராமணர்களோட முக்கியமான ஒரு கடமை, பிராமணர்கள் குலத்தால் அல்ல, நம்ம 4ஆம் அத்தியாயத்திலயும் பார்த்துட்டோம். பிராமணன்னா யாரு? பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பவன் பிராமணன். அந்த பிராமணன்றது அந்த காலத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஸ்மால் செட்டில்மெண்ட்ஸ், இப்ப மாதிரி சென்னை மாதிரி கோடான கோடி மக்கள் எல்லாம் இல்ல, ஸ்மால் செட்டில்மெண்ட்ஸா இருந்தது. அப்ப அந்த செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிராமணர்கள் அவங்க வீட்லயே அக்னிய விடாம வளர்த்துட்டு இருப்பாங்க. சோ காலையில எழுந்த அந்த சம்சாரிகள் எல்லாம் அடுப்பத்த வைக்கணும் அப்படின்னா நெருப்பட்டி எல்லாம் கிடையாது. They have to go to the Brahmin's house and take அந்த நெருப்பை அக்னியை வாங்கிட்டு அவங்க போடணும். சோ அந்த செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாத்துக்குமாக அக்னியை தானம் செய்வதற்காக அக்னியை விடாமல் வளர்த்து, அவன் வீட்டுல எப்பவுமே அக்னியை வளர்ந்துட்டே இருக்கணும். அவன் தான் பிராமணன். சோ இந்த அக்னியை வளர்ப்பதை துறந்தவன் சந்நியாசி இல்லை. அப்ப யார் சந்நியாசி அப்படின்னா, இப்ப நம்ம அதை டிஃபைன் பண்ண போறோம். என்ன சொல்றாங்க? யார் கர்ம பலனை அபேஷிக்காது வேண்டிய கர்மத்தை செய்கிறார்களோ அவன்தான் சந்நியாசியும், அவன்தான் யோகியும். சோ இப்ப யோகியும் சந்நியாசியும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. கர்ம பலனை சாராது செய்ய வேண்டிய கர்மத்தை செய்பவனே சந்நியாசி, அவனே யோகி. அக்னிஹோத்திரத்தை நிறுத்தியவனும் கர்மத்தை விட்டவனும் சந்நியாசி கிடையாது. கர்மத்தை விட்ட சோம்பேறின்னு வச்சுக்கலாம் இல்லையா? கர்மத்தை யாருமே நம்ம கம்ப்ளீட்டா கர்மம் செய்யாம இருக்க முடியும். சும்மா நான் உட்கார்ந்து இருந்தா கூட கர்மம் நடந்துட்டேதான் இருக்கு என் உடம்புல இப்படி சொன்னோம். நம்மளோட நித்திய கர்மத்தை செய்யணும்னா கூட நான் எழுந்து போய் குளிக்கணும், நான் உட்கார்ந்தே குளிக்க முடியுமா? சோ அந்த மாதிரி எதனா ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் உடம்பை எடுத்தவன் அந்த உடம்பை துறப்பது மட்டும் கர்மத்தில் ஈடுபடாமல் இருக்கவே முடியாது. அதனால கம்ப்ளீட் கர்ம சந்நியாசின்றது யாருமே கிடையாது. சோ அப்ப சந்நியாசின்றவன் யாருன்னா கர்ம பலத்தை தியாகித்தவன் தான் சந்நியாசி. யோகி என்ன பண்றான்? அவன் நிஷ்காமியமா ஒரு காரியத்தில் 100% ஈடுபட்டு இருக்கான். அப்ப அந்தோட சங்கல்பத்தின் மேல அவனோட மனது இல்லாதனால அவ யோகி. சோ இந்த ஒரு டெபினிஷன்ல பார்த்தனா யோகியும் சந்நியாசியும் 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுது. 2வது ஸ்லோகம். பாண்டவா சந்நியாசம் இது பிராகுஹு தம் யோகம் வித்தி ஹி அசந்யஸ்தஹ சங்கல்ப கஷ்சினஹ யோகி ந பவதி. எம யோகி இல்ல பாண்டவா, எதை சந்நியாசம் என்கிறார்களோ அதையே யோகம் என்று அறிக. ஏனென்றால் சங்கல்பத்தை துறவாதவன் யோகி ஆவது இல்லை. இப்ப இந்த வேர்டு சங்கல்பம் ரொம்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி நமக்கு நல்ல தெரியும் மாதிரி இருக்கு.
ஆனா இங்க எந்த ஒரு கன்னோட்டேஷன்ல என்ன ஒரு தாத்பரியத்துல இங்க சங்கல்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் கூட பூஜை செய்யும் போது வந்து சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி எல்லார் கையிலும் பூவை கொடுப்பாங்க. பூவை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நீங்க உங்க மனசுல இருக்கிறதை வேண்டிக்கோங்க. அதுதான் நம்ம சங்கல்பம் சொல்லுவோம் இல்லையா. அந்த அப்புறமா அந்த பூஜை முடிச்ச அப்புறமா அந்த பூவை தட்டுல போட்டுருவோம் இல்லையா. நிறைய பேர் இந்த குரு பூஜைக்கெல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா. எல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னா என்னத்த சங்கல்பம் பண்ணிக்கிறதுனா, சரி இன்னைக்கு வந்து நான் ஏதோ ஒரு ஆசை, எனக்கு ஆசிரம் போகணும், எனக்கு இல்ல நான் என் பொண்ணு நல்லா படிக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் நான் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு குருஜி என்ன சொல்வார், அந்த சங்கல்பத்தையே பிடிச்சுன்னு தொங்காத, சங்கல்பம் பண்ணிண்டியா போட்டுரு. அப்ப அத வந்து தட்டுல போட்டு சமர்ப்பணம் பண்ண உடனே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அது மேல மனசு வைக்க கூடாது. அத மேலேயே மனசு வச்சுட்டு இருக்கவன் சங்கல்பத்தை தியாகம் பண்ணலன்னு அர்த்தம். சங்கல்பத்தை தியாகம் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் குருஜி, நீங்க தான் குருஜியோ பெருமாளோ இல்ல கிருஷ்ணரோ சிவபெருமானோ யாருக்கு நீங்க சொல்றீங்களோ எனக்கு நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் இந்தா அப்படின்னு. நவ் ஐ ஹாவ் டெவலப்ட் த ஃபெய்த் தட் my God, the divinity will heard my sankalpa. நான் என்ன வேண்டினேனோ அதை வந்து என்னோட தெய்வம் கேட்டது, என் தெய்வம் எனக்காக செய்யும். அங்கதான் என்னோட 100% ஃபெய்த் வந்துருச்சு. சொல்லிட்டேனா, எப்படி ஒரு குழந்தை அம்மா கிட்ட போய் சொன்ன உடனே அதோட கவலை எல்லாம் போயிட்டு விளையாட ஓடி போயிடும் இல்லையா. விளையாடும் போது ஏதோ ஒரு சண்டை வந்தானா அம்மா கிட்ட வந்து மடியில் உட்காந்து ஓராமான்னு அழுது எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் விளையாட போயிடும். அந்த மாதிரி நம்ம பகவான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை விட்டுட்டு இருக்கிறது தான் சங்கல்ப தியாகம். சங்கல்ப தியாகம் பண்ணலைன்னா, ஐயோ நான் சொன்னேனே குருஜி என்ன பண்ணி தருவாரா, என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா, அப்ப நான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா, சங்கல்பம் பண்ணிண்டா போருமா, இந்த மாதிரி மனசு வந்து ஒரு ரீல் விட்டுண்டே இருக்கும். அதுதான் வந்து நம்மள பந்தப்படுத்துது. சோ காரியம் என்ன, நான் வந்து சங்கல்பம் பண்ணின்றது இப்ப செயல். என்னத்த சங்கல்பம் பண்ணிட்டேன், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணிட்டு சங்கல்பத்தை தியாகம் பண்ணிடணும். யாருக்கு தியாகம் பண்ணணும், பகவான் கிட்ட சமர்ப்பணம். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் 100% சரண்டர். இன்னும் 100% சரண்டர்னா நீ பொண்ணு கல்யாணம் ஆகணும்னே வேண்டிக்காது, எல்லாம் அவன் பார்த்துப்பான், அது வேற விஷயம், அது இன்னொரு இடம் இல்லை. சோ சங்கல்பத்தை தியாகம் பண்ணாதவன் சன்னியாசி ஆக முடியாது. கர்மயோகி என்ன பண்றான், ஏதோ ஒரு ஜாதகம் பார்த்துட்டு ஒரு இதை பார்த்துட்டு அதுல ஈடுபட்டு அதை வந்து 100% பண்ணிட்டே இருக்கான். அவனும் இந்த சங்கல்ப தியாகம் பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா அவனுக்கும் நிம்மதி என்பது கிடையாது. சோ இப்பதான் வந்து 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். தியான யோகத்தை அடைய விரும்புகிற முனிவனுக்கு கர்மம் சாதனம் என்று சொல்லப்படுகிறது. யோகாருடஸ்ய, அதாவது தியான யோகத்தை அடைந்தவன் அவனுக்கோ செயலின்மை சாதனமாகிறது. இப்போ செயலின்மை 2, சரியா. இப்ப 2 பேர், 2 குரூப், கர்மயோகி சன்னியாசி, சரியா. சன்னியாசிக்கு தியானம் பண்றது வந்து அவனுக்கு அதுதான் குறியா இருக்கு, சரிங்களா. கர்மயோகிக்கு தியானம் பண்ணுவதுன்றது ஒரு பாதையா இருக்கு, சரியா. கர்மயோகி கர்மம் பண்ணும்போது அவனுக்கு தியானம் கைகூடும். எப்படி கர்மம் பண்ணணும், நிஷ்காமிய கர்மம் பண்ணும்போது தியானம். இது வந்து நான் வந்து போன தடவை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். எப்படி ஆசிரமத்துக்கு போய் நம்ம தியானத்துக்காக அட்வான்ஸ் மெடிடேஷன் கோர்ஸ் பண்ணும்போது எல்லாரும் அங்க போய் சேவா பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். சேவா பண்ணிட்டு தான் நீ வந்து தியானத்துக்கு வரணும். அப்ப சேவா பண்ணும்போது நமக்கு தியானம் கைகூடும் சொல்லிடுவாங்க வாத்தியார். நமக்கு டீச்சரா வரவங்க, நீ சரியா தியானம் வரல, எனக்கு தியானமே பண்ண முடியலன்னா அப்ப நீ சேவா சரியா பண்ணல, நாளையில இருந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா சேவா பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ ஹவு இஸ் திஸ் சேவா கனெக்டட் டு தியானம் அப்படின்னா, சேவா பண்ணும்போது, சேவானா என்ன, உடலால் செய்யக்கூடிய ஒரு உதவி. யாருக்காக, எனக்காக செய்வது சேவா கிடையாது, மத்தவங்களுக்காக இந்த உடலால ஒரு செயலில் ஈடுபடும் போது அது சேவையாகிறது.
அப்ப என்ன ஆறுதுன்னா இந்த ரஜசிக்கா இருக்கக்கூடிய இந்த மனதும் உடலும் சாந்த நல்ல சேவா பண்ணும்போது உஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது அவனுக்கு தியானம் கை கொடும். எப்படி சேவா பண்ணிட்டு வரவனுக்கு தியானம் கை கொடும். தினம் நான் வீட்டுல வேலை செய்யறேன், எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன், வீடு பெருக்கிறேன், இப்ப துடைக்கிறேன், இதுவும் காரியம்தான். இது நிஷ்காமியமா இல்லையா அப்படின்றது நான் தான் சொல்லணும், அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி விடாம காரியத்தில் ஈடுபடுவோம், படுத்தவனும் தூங்கிடுவோம் இல்லையா. நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தலகாணி கிட்ட போறதுதான் ஞாபகம் இருக்கும், தலகாணிக்குள்ள வச்சது கூட ஞாபகம் இருக்கா, தூங்கி போயிடும். சோ நல்ல உடலால வேலை செய்யறவங்களுக்கு அது தூக்கத்துக்கு ஏதுவாக இருக்கும். வயசான தூக்கம் வர்றது இல்லை, ஏன் வேலையே இல்லையே, யாரோ சமைச்சு போடுறா, யாரோ நம்ம குளிப்பாட்டி விடுறா, அதெல்லாம் பண்ணானா எப்படி தூக்கம் வரும் இல்லையா. சோ அது வேற விஷயம். சோ உடலால் நம்ம வேலை செய்யும் போது உறக்கம் நல்லா வரும். அந்த வேலையை சேவையாக செய்யும் போது தியானம் கைகூடும். புரியுதுங்களா? அந்த பேராகிராஃப் படிக்கலாம். தியானம் செய்பவரில் விருப்பம் கொண்டிருக்கும் அளவுக்கு ஒருவன் முனி. அவன் தான் முனி. நான் தியானம் பண்ணுது எவ்ரிடே ஐ ஹேவ் டு டு மெடிடேஷன் சொல்லி நான் அதுல உறுதியா இருக்கும்போது நான் தான் ஒரு முனி. ஆயினும் மனம் குவிந்து தியானம் அமைவது இல்லை, ரொம்ப கஷ்டம். நான் உட்கார்றேன், தியானத்துக்கு பண்ற அரை மணி நேரம் உட்கார்றேன். ஹவு ஃபார் ஐ வாஸ் டோட்டலி இன்டு மை செல்ஃப் என்றது ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். அது நம்ம ஜாஸ்தியாக்கிட்டே போகணும். அதுதான் தியானத்தில் ஈடுபடும். அதை பத்தி தான் இந்த சாப்டர்ல சொல்ல போறாங்க. சரியா? அத்தகைய யோகி நிஷ்காமிய கர்மத்தை ஊக்கமுடன் செய்ய வேண்டும். காமிய கர்மத்தை ஊக்கத்துடனும் ஓயாதும் செய்பவனுக்கு உறக்கம் நன்றாக வரும். நிஷ்காமிய கர்மத்தை அதே ஊக்கத்துடன் செய்பவனுக்கு தியானம் கை கொடுக்கிறது. அதனால் மனது தெளிவடைகிறது. மனது தெளிவடைகிறதுன்னா என்ன? தேர் இஸ் நோ செல்ஃபிஷ்னஸ் இன் சேவா. அந்த சேவா நல்லா பண்ணும்போது மனசு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் செயல்ல ஈடுபட்டிருக்கேன், ஆனா நான் நம்ம கர்மம் அக்கர்மமா, கர்மத்தில் அக்கர்மம் அக்கர்மத்தில் கர்மம் நல்லா நம்ம போட்டு உழைப்பை எடுத்து புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. சோ விடாம நிஷ்காமிய கர்மம் செய்யவன் கர்மமே செய்யல மாதிரி. அதுக்கு அந்த பொம்பரம் சுத்துறது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த பொம்பரம் வேகமா நின்னு சுத்தும் போது பொம்பரம் அந்த ஆணியில நிக்குமா? நிக்காது. ஆனா அது சுத்தும் போது நிக்கிற மாதிரி இருக்கும். அது சாயாம நேர அந்த பம்பரம் சுத்துற மாதிரி இருக்கும். அந்த பம்பரத்து மேல பார்த்தானா ஒண்ணுமே ஆடாத மாதிரி இருக்கும். அப்போ அந்த பம்பரம் சுத்தின்னு இருக்கும் போது கூட நிலையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா. அந்த மாதிரிதான் எவன் ஒருவன் நிஷ்காமிய கர்மத்தில் விடாமல் ஈடுபடும் போது அவன் சன்னியாசி மாதிரியே வேலை செய்யல, அவன் கர்மத்தில் ஈடுபடவில்லை. அப்படி இந்த மாதிரி செய்யும் போது மனதுல ஒரு தெளிவு வரும்போது, மன தெளிவு வந்தான சித்த சுத்தி, நம்ம புத்தி ஒழுங்கா வேலை செய்யும், குழப்பம் அங்க இல்ல. நான் நேரா ஐ கேன் திங்க் ஸ்ட்ரெயிட். சோ சித்த சுத்தி ஆகிறது. இதனால எல்லா நற்குணங்களும் ஒண்ணு பின்னால ஒண்ணு வருது. எந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் வரப்போறது? ஒற்றுமை. யாரோடையும் சண்டை போட நமக்கு தெரியாது இல்லையா, அந்த ஒரு எண்ணமே இருக்காது. எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சமத்துவம் நமக்கு கிடைக்கும். உண்மை இருக்கும், நம்ம செய்யக்கூடிய காரியத்துல ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கும், நம்ம கிட்ட ஒரு ஒழுக்கம் இருக்கும், தியானம் செய்யணும்ன்ற காரியத்தில் ஈடுபடணுங்கிற உறுதி இருக்கும், நம்ம யாரையும் துன்புறுத்த மாட்டோம். சோ இந்த நற்குணங்கள்ல ஒற்றுமை, சமத்துவம், உண்மை, ஒழுக்கம், உறுதி, அகிம்சை, நேர்மை என்று எல்லா நற்குணங்களும் வரும். எப்போ? எனக்கு சித்த சுத்தி ஆகும்போது. சித்த சுத்தி எப்ப ஆகும்? மன தெளிந்து இருக்கும்போது. மனது எப்ப தெளியும்? நிஷ்காமிய கர்மத்தில் விடாம ஈடுபடும் போது நமக்கு மன தெளிவு வரும். உடம்பும் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். எவ்வளவு விஷயம் பாருங்க. எப்ப உட்கார்ந்தானா நமக்கு தியானம் கைகூடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்ப 4வது ஸ்லோகம். எப்பொழுது ஒருவன் விஷயங்களில் பற்றற்று கர்மத்தில் கருத்து வைக்காது எண்ணங்களை விட்டொழிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் யோகாரூடன் எனப்படுகிறான். யோகாரூடன்னா those who have
gone to the state of becoming a yogi. யோகத்தில் நிலை பெற்று இருப்பவன் யோகாரூடன். யோகத்திலிருந்து வழிக்கிறவன் யோக பிரிஷ்டன். யோகாரூடன் யோக பிரிஷ்டன். இப்ப எப்ப வந்து யோகாரூடன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, விஷயங்களில் பற்றற்று. என்ன விஷயம் அது? நான் எந்த விஷயத்துல பற்று வைக்க கூடாது அப்படின்னா, நான் ஒரு காரியம் ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கேனே, இந்த செயல் எப்படி முடியும், நல்ல முடியுமா முடியாதோ, பகவத்கீதை இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் புரியுமோ புரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நல்லா புரியணுமே, எல்லாருக்கும் புரியணுமே அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டேன் இல்லையா? சோ நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது காரியத்தில் கண்ணா இருக்கணுமே தவிர பலனில் கண்ணா இருக்க கூடாது. அதுதான் கர்மத்தில் கருத்து வைக்காது. கர்மத்தில் கருத்து வைக்காம எப்படியா நான் கர்மம் செய்யறது அப்படின்னா, கர்மம் செய்யி அது எப்படி போய் முடியும்ன்றது உன் கையில இல்ல, அது பகவான் கையில இருக்கு. நான் நல்லாதான் செய்யறேன், நல்லாதான் முடியும். நல்லா முடியலன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது முடிஞ்ச அப்புறமா தான் நல்லா முடிஞ்சிருக்கா நல்லா முடியல நமக்கு தெரியும் இல்லையா? சோ கர்மம் செய்யும் போது அது எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்காதே. அதுதான் கர்மத்தில் கருத்து வைக்காது எண்ணங்களை விட்டொழிக்கிற. நான் காரியம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இது வந்து லலிகாக்கு புரிஞ்சுதா, ஜனனி கேட்டுட்டு இருக்காளா, இல்ல வந்து சங்கீதா தூங்கி போயிட்டாளா, இது மாதிரி எல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா என்னோட எண்ணங்கள் வந்து சிதறி போச்சு. இதெல்லாம் இல்லாம நான் சொல்ற ஒரு கருத்துல எனக்கு புரிஞ்சதா நான் சொல்லுன்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துல போனேன்னா எல்லாருக்கும் புரியும். நான் வந்து இவங்களையும் அவங்களையும் பார்த்து நீ எப்படி நீ பாரு, சரியா பாரு, இந்த பக்கம் பார்க்காத, நேரா உட்காந்துக்கோ அப்படின்றத நான் போனேன்னா நான் செய்ய வேண்டிய காரியத்துல எனக்கு கருத்து இருக்காது. அதுதான் வந்து எண்ணங்களை விட்டொழித்து அப்பொழுதுதான் அவன் யோகாரூடன் ஆகிறான். அப்போ நான் செய்யற காரியம் ஒரு யோகியின் காரியமாக இருக்கும். புரியுதா? அதனால சாதகை என்னதான் செய்யணும் அப்படின்னா, அடுத்த 5வது ஸ்லோகத்துல இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத் ஆத்மானம் ந அவசாத்யேத் ஹி ஆத்மா ஏவ ஆத்மனஹ பந்துஹு ஆத்மா ஏவ ஆத்மனஹ ரிபுஹு. ஆத்மாதாயா உனக்கு ஃப்ரெண்டு, உன்னை வந்து கெடுக்கிறதும் உன்னோட ஆத்மாதான். உன்னோட பகைவனாக இருப்பதும் உனக்கு ஆத்மாதான். உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதும் சரி, உனக்கு பகைவனா இருக்கிறதும் வந்து இந்த ஆத்மாதான். என்ன பண்ணணும் அதுக்கு? ஆத்மாவால் ஆத்மாவை உயர்த்தணும். அது என்ன பண்றது? அது எங்கன்னா இருக்கா? நான் வந்து சேந்தனமா கணத்துல தண்ணி சேர்ந்துற மாதிரி அப்படின்னா, தன்னை தானே உயர்த்து கொள்ளணும். குருஜி சொல்வாரு, நெவர் ஃபீல் கில்ட்டி அபவுட் யுவர் ஓன் செல்ஃப். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்காத. நீ நல்லவன், நான் நல்லவன், நான் வந்து யோகி அப்படின்னு முதல்ல நானே என்ன நினைக்கணும் இல்லையா? இல்லைன்னா வழிக்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தன்னை தன்னாலேயே உயர்த்தி கொள்ளுக. எனக்கு யார் சொல்லுவாங்க நீ வந்து நல்ல விதமா பகவத்கீதை கிளாஸ் எடுன்னு யாரானா எனக்கு சொல்லணுமா? சொல்லிட்ட மட்டும் நான் செஞ்சுடுவேனா? அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரவல்லி மேடம் ப்ளீஸ். ஓ சாரி. ஓகே. சோ தன்னை தன்னாலே உயர்த்தி கொண்டு நான் ஆத்மாவில நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா நான் எங்க போகணும்? என் ஆத்மா கிட்டதான் போகணும் இல்லையா? ஸோ ஐ ஹாவ் டு கோ டீப் வித்தின். அங்க போய் தேடணும். தேடினா கிடைக்கும். ஒரு இடத்துல போய் மனசை டக்குன்னு நிற்கும். அதுதான் என்னோட சென்டர் போர், அதுதான் என்னோட செல்ஃப். அங்க போனாதானே முதல்ல. அங்க போறதுக்கு எனக்கு யாரு சொல்லி தர முடியும்? நான் தான் போகணும். அங்க போய் நீ அதனுடன் வந்து கை கோத்துண்டு போனா அதுவே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ அது உனக்கு பந்துவாகும். இல்லை அப்படின்னா நீ வந்து அந்த ஆத்மாவை வந்து சேரல அப்படின்னா அந்த ஆத்மா உன்னை கொயின்னு பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் தியானத்தை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேனே தவிர தியானத்துல உட்கார மாட்டேங்கிறேன். அப்ப என்ன பண்ணும்? என்னோட உள் மனசு தியானம் பண்ணவா?
தியானம் பண்ணவா, தியானம் பண்ணவா அப்படின்னு கூட்டுண்டே இருக்கும். அப்படி கூட்டுண்டே இருக்கும்போது நான் செய்யற வேலையிலும் என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, தியானமும் பண்ண முடியாது. அதனால அது வந்து உனக்கு ஒரு விரோதி மாதிரி, என்ன சும்மா நொய் 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 நொய்னு என்னை ஏன் படுத்துற அப்படின்னு போது அது எனக்கு வந்து பகைவன் ஆயிடுறது. சோ அந்த ஆத்மாவே எனக்கு பகைவனாகவும் இருக்கும், எனக்கு பந்துவாகவும் இருக்கும். இதே ஒரு கருத்தை வந்து அடுத்த ஸ்லோகத்தை இன்னொரு வேற விதமா பகவான் கிருஷ்ணர் வந்து எப்படின்னா இவனுக்கு புரிஞ்சா போறோம்டான்னு இப்படி ஒரு தடவை சொல்வாரு, அப்படி ஒரு தடவை சொல்லுவாரு. நிறைய நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப அடுத்த இதுலயும் இதே கருத்தை வந்து வேற மாதிரி சொல்றாங்க. எப்படிங்க? தன்னைத்தான் வென்றவனுக்கு, எப்ப நான் என்ன ஜெயிச்சுட்டேன், நான் வந்து தியானம் பண்ணணும்னு உட்காரணும்னு நினைச்சேன்னா, தினம் 9 மணி ஆனா நான் தியானத்துல உட்காரணும்னு நினைச்சுட்டேன்னா நான் பண்றேன். அப்ப என்ன பண்ணிட்டேன்னா என்ன நான் ஜெயிச்சிட்டேன். 9 மணிக்கு சீரியல் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து என் மனதை நான் வித்ட்ரா பண்ணி, நோ, 9 o'clock is the time for me to do தியானா. சோ நான் என்ன ஜெயிச்சிட்டேன். என் மனசு என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றதுல இருந்து நான் ஜெயிச்சிட்டேன். தன்னை தானே வென்றவனுக்கு தானே. அப்ப என்ன பண்ணும், என் மனசு வந்து சபாஷ், வெரி குட், கமான் அப்படின்னு என்னையே வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்னை வந்து இன்னும் அதுல ஈடுபடுத்தும் இல்லையா? இல்ல நான் அங்க தியானத்துல பண்ண வேண்டிய டயத்துல நான் அங்க உட்கார்ந்தேன்னா என் மனசு என்ன தியானத்துக்கு இழுத்துன்னு இருக்கு. ஏன்னா அந்த வேலையும் செய்ய விடல, இந்த வேலையும் செய்ய விடல இல்லையா? அப்போ அது வந்து எனக்கு பகைவனா வேலை செய்யும். ஓகேயா? தன்னை தானே வென்றவனுக்கு தானே உறவினன். ஆனால் தன்னை வெல்லாத ஆத்மா தனக்கே பகைவன் போல் பகைமை சூழும். புரியுதுங்களா? எனி டவுட் இருந்தா அப்புறமா கேட்கலாம். சோ இதுல வந்து நம்ம டிவி பாக்குறதுன்றது ஒரு சிற்றின்பம், சிறிய இயல்பு. தியானத்துல ஈடுபட்டு நான் வந்து டீப்பா என்னோட செல்ஃப்ல போறதுங்கிறது பேரியல்பு. இப்போ பேரியல்புல எனக்கு வந்து ரொம்ப அபிலாட்சை இருந்தானா நான் எது செய்வேன், எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அங்கதானே மனசு போகும். சோ இந்த பேரியல்பு எனக்கு வந்து ரொம்ப ருசிகரமா இருக்கும்போது இந்த சிற்றியல்பு, டிவி பார்க்கணும், இந்த சீரியல் 9 மணிக்கு 9:30 முடிஞ்சுடுமே, அப்புறமா நம்ம தியானம் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வரும். 9 to 9:30 எனக்கு தியானம்னா சீரியல் வந்து சிற்றில் இயல்பு, தியானம் வந்து பேரியல்பு. சோ நான் இதுல வந்து விதவுட் டிஸ்ட்ராக்ஷன் ஈடுபடணும்னா என்னோட ஆத்மா எனக்கு நண்பனா இருக்கணும். எப்ப என் ஆத்மா எனக்கு நண்பனா இருக்கும், இத நான் தள்ளிட்டு இது எனக்கு ரொம்ப ருசிகரமா இருக்கு அதுல நான் ஈடுபடும் போது அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். சோ சிற்றியல்புகள்ல இருந்து மனதை வித்ட்ரா பண்ணி அது எனக்கு இப்ப ருசிக்கல, எனக்கு இப்ப இதுதான் ருசிக்கிறது. சோ எது ருசிக்குமோ அதுதானே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? தட்டுல 4 பலகாரம் இருந்தானா எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, உருளைக்கிழங்கு பிடிக்கணும், முதல்ல சின்ன குழந்தைங்க உருளைக்கிழங்கு தானே வாயில எடுத்து போடும். அந்த மாதிரி எனக்கு இந்த இதுல ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கும்போது அதுல வந்து என்னோட ஈடுபாடுகள் குறைந்து கொண்டே வரும். 7வது, ஜிதாத்மனக பிரசாந்தஸ்ய பரமாத்மா சாமஹிதக சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மான அபமானயோ. என்ன சொல்றாங்க இங்க? தன்னை வென்றவனுக்கு, யாரு? இந்த ஜிதாத்மா, ஆத்மாவை நான் வென்றுட்டேன். ஆத்மாவை வென்றுன்னா என்ன? ஆத்மாவை நான் புரிஞ்சுட்டு அங்க போய் உட்கார்ந்தாச்சு, நான் வந்து பேரியல்புல நான் ஈடுபட்டிருக்கேன். தன்னை வென்றவனுக்கு, மனம் தெளிந்தவனுக்கு குளிர் வெப்பம், இன்பம் துன்பம், புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே பரமாத்ம தரிசனமாக நிலைத்திருக்கும். என்னடா இது இன்பம் துன்பம்ங்கிறது புத்தியை சார்ந்தது, சீதோஷ்ண துக்கம் குளிர் வெப்பம்ன்றது உடலை சார்ந்தது. நானும் இப்ப ஆத்மாவில போய் நினைச்சிட்டேன். இந்த நிறைய வேற வேற டைமென்ஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா போடுறீங்களே, எப்படியா இது எனக்கு புரியல அப்படின்னா, மனது தெளிந்தவனுக்கு, மனசு தெளிஞ்சிருச்சு சொல்லணும் இல்லையா? அப்ப அதனால சம புத்தி வந்தாச்சு, ஒழுக்கம் வந்தாச்சு, எல்லாம் குணமெல்லாம் பார்த்தாச்சு, இப்ப அதெல்லாம் எனக்கு வந்தாச்சு. அதனால எனக்கு வெப்பம் குளிரெல்லாம் எனக்கு ஒண்ணும் சரி வித்தியாசமா தெரியல. அது எப்படி? இந்த உடலுன்னு இருக்கும்போது இந்த ஏசி போட்டா ஜில்லுன்னு இருக்கு, வெயில் அடிச்சா சூடாதான் இருக்கு, சூடா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கு.
இப்ப இன்னைக்கு செம்ம மழை சென்னையில இல்லையா? சென்னையில மழை பெய்யும் போது வீடெல்லாம் சாரல் அடிக்கதான் செய்யும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நான் தியானம் பண்ணணும். காத்தடிக்குது, என்னால தியானம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? காத்தடிச்சா காத்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஜன்னலை சாத்திக்கோ, இதை சாத்திக்கோ, இல்லைன்னா ஒரு கம்பளி எடுத்து போட்டுக்கோ. இப்ப லல்லிகா பாருங்க, குளிர்ல ஒரு கம்பளியை போட்டு கிளாஸ் பண்ணணும்னு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? So we have to protect ourselves in such a manner that this difference in temperature does not disturb us. அதுதான் குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்கள். ஏதோ கால் வலிக்கிறது, எனக்கு உட்கார முடியல, முதுகு பிடிங்கிட்டு இருக்கு, சரி இட்ஸ் ஓகே, லெட் மீ டூ திஸ். சோ இந்த துன்பம் இந்த இன்பம் ரெண்டும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மனோநிலை எனக்கு எப்ப வரும்? எல்லாமே பரமாத்மா தரிசனம் கிடைச்ச அப்புறமா. திருப்பதி போறோம், ஏறி மலை ஏறி தலையில தூக்கி வச்சுட்டு போறோம். போய் அங்க போன உடனே நம்ம எப்படி வந்தோன்னு எல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. பெருமாளை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போச்சு. நம்ம என்னன்னோ இன்னைக்கு பெருமாள் கிட்ட போய் வேண்டிக்கணும், எல்லாம் போச்சு காணும். பெருமாளை அது பார்க்க கூட முடியல, அங்க போய் கண்ண மூடின்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த பரமாத்ம தரிசன சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே மத்த எல்லாமே ஆல் டுவாலிட்டிஸ் வேனிஷஸ். எப்போ பரமாத்ம தரிசன சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே எங்க அது எப்படி நடக்கும்? நான் எங்க பெருமாள் இருக்கானோ அந்த இடத்துக்கு போனோம். எங்க இருக்கான் பெருமாள்? எனக்குள்ள இருக்கான். என் ஆத்மாதான் என்னோட பெருமாள். ஆத்மா பரமாத்ம ஸ்வரூபம். சோ அது எனக்கு புரிஞ்சு அந்த இன்பத்தை நான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டேன்னா இந்த டுவாலிட்டிஸ் எல்லாம், குட் அண்ட் பேட், பிடிச்சது பிடிக்காதது, மானம் அவமானம் எல்லாம் டிசப்பியர் ஆயிடுறது. அதுதான் எல்லாம் எப்ப டிசப்பியர் ஆகும்? நமக்கு அந்த சாட்சாத்காரம் வரும்போது. அது எப்ப வரும்? நம்ம ஆத்மாக்குள்ள போய் லயிச்ச அந்த இன்பத்தை நம்ம தூக்கும் போது வரும். அடுத்தது 7வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, சாரி 7 முடிச்சுட்டேன். 8வது ஸ்லோகம். ஞான விஞ்ஞானத்தில் திருப்தி அடைந்த மனம் சலியாத புலன்களை வென்ற மண் கல் பொன்னை சமமான கருதுகின்ற யோகியானவன் சமாதியில் உறுதி பெற்றவன் எனப்படுகிறான். யாரு சமாதியில உறுதியா இருக்கவன் அப்படின்னா, அவன் அப்படியே யோகி. சமாதியில உட்கார்ந்துருக்கான், மணி நேரத்துல அவன் சமாதியில இருப்பான். அவனால எப்படி முடியுது இது அப்படின்னா, அவனுக்கு ஞானமும் இருக்கு, ஞானம் விஞ்ஞானம் ரெண்டு. என்ன ஞானம்னா நாலேஜ். என்ன நாலேஜ்? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்? ஐ நோ வாட் இஸ் ஆத்மா அனாத்மா விசாரம் எனக்கு தெளிவா இருக்கு. அப்புறமா இந்த விஞ்ஞானம்னா என்ன? சயின்டிபிக் நாலேஜ். why do I need to have a scientific knowledge அப்படின்னா, scientific knowledge will only help you to make your surrounding congenial for yourself. சரியா? இப்ப இன்னைக்கு மழை பெய்யுது, நான் எப்பவுமே பால்கனியில் உட்காந்து தியானம் பண்ணுவேன். எனக்கு அங்க உட்கார்ந்தாதான் எனக்கு தியானம் வரும். ஓகே, இன்னைக்கு மழை கொட்டி தீக்கிறது, சாரல் அடிக்கிறது, அங்க உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? So this is the scientific knowledge. Today மப்பு மந்தாரமா இருக்கு, மழை வரப்போறது. So I cannot do meditation here. I have to go inside the house. Right? அதாவது இந்த நம்மளுடைய இந்த பிரகிருத்தியினுடைய நேச்சரை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறது விஞ்ஞானம். சோ விஞ்ஞானம் என்றது இந்த பஞ்சபூதங்களால இந்த பிரகிருதி இப்படிதான் இருக்கும், மாஞ்செடி இப்படிதான் இருக்கும், காத்தடிச்சா குப்பை வீட்டுக்குள்ள வரும். சோ இதெல்லாம் தெரிஞ்சு, காத்து அடிக்கும், தண்ணி கீழே போகும், இதெல்லாம் நேச்சர்ஸ் நேச்சர். அந்த நேச்சரோட நேச்சரை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஞ்ஞானம் அப்படின்னு, அது சயின்டிபிக் நாலேஜ். இந்த சயின்டிபிக் நாலேஜ் எனக்கு ஆண்டா ஓணும் அப்படின்னா, சயின்டிபிக் நாலேஜ் இல்லாம இந்த பிரகிருத்தியோட எப்படி நம்ம ஒத்து போய் இருக்க முடியும் இல்லையா? சோ அதனால ஞான விஞ்ஞானத்தை திருப்தி அடைந்து, ஐ நோ இப்படிதான் இருக்கும், பிரகிருத்தின்றது இப்படிதான், தட் இஸ் இட்ஸ் நேச்சர். அத நான் புரிஞ்சுக்கிட்டு மனம் சலியாது. என்னடா இதுக்கு இப்ப தை மாசம் மழை பெய்யுமா?
பெய்யாது. இன்னைக்கு கொட்டி தைக்கிறது மழை. சரி என்னடா இப்படி மழை பெய்யுது, அநியாயமா இருக்குன்னு. எது நியாயம் எது அநியாயம் யார் சொல்றது? மழை பெய்யுது அவ்வளவுதான். ஐ ஹாவ் டு நோ தட் இட் இஸ் ரெய்னிங் நவ். சோ மனம் சலியாது, நாடா இது அப்படின்னு மனசை நினைக்காது. புலன்களை வென்றவன் அவனுக்கு எப்படி இருக்கும்? கல்லு, மண்ணு, பொண்ணு எல்லாம் ஒண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லு அதுக்கு வந்து ஒரு வேல்யூம் கிடையாது. கல் மாதிரி தான் பொண்ணும். கல்லை தூக்கி போடு, பொண்ணையும் தூக்கி போடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு புரிதலுக்காக இது சொல்லப்படல. அப்படின்னா இங்கதான் வந்து அந்த விஞ்ஞானன்றது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். கல்லும் பிரகிருத்தியை சேர்ந்தது, மண்ணும் பிரகிருத்தியை சேர்ந்தது, பொண்ணும் பிரகிருத்தியை சேர்ந்தது. பிரகிருத்தியை சேர்ந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த பஞ்சபூதங்களாலான விஷயங்கள் எல்லாமே அதோட ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா? மண்ணு வந்து எப்படி காத்தடிச்சா பறக்கத்தான் செய்யும். கல்லு ஹெவியா தான் இருக்கும். பொண்ணு பளபளன்னு இருக்கும். பொண்ணும் புவியை சேர்ந்தது, மண்ணும் புவியை சேர்ந்தது, கல்லும் புவியை சேர்ந்தது. ஆனாலும் அதோட நேச்சர் வேற. இது தாண்டா அது அப்படின்னு. அதனால கல்லு தூக்கி போடு, மண்ணையும் தூக்கி பொண்ணையும் தூக்கி போடுன்னு யாரும் சொல்லல. அதுக்கு இருக்க வேண்டிய வேல்யூ இருக்கதான் செய்யுது. ஆனா அத பத்திய ஒரு சமநோக்கு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. பொண்ணு சமமான கருதுகின்ற யோகியான இந்த மாதிரி ஒரு சம புத்தி வரும். முதல்ல அந்த 3வது ஸ்லோகத்திலே பார்த்தோம் இல்லையா? அந்த மனம் தெளிந்தவனுக்கு ஒரு சமத்துவம் வரும். அந்த சமத்துவம் வரும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனோநிலை வரும்போதுதான் நம்மளால யோகத்துல ஈடுபட முடியும். அப்படி சோ யோகத்துல ஈடுபடணும் அப்படின்னா நமக்கு அந்த சம புத்தி, தெளிந்த புத்தி வேணும். அதுக்கு ஞானமும் விஞ்ஞானமும் இரண்டும் ரொம்ப ஒரு தெளிவான கருத்து இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். 9வது, இவன் வந்து என்ன மாதிரி சம புத்தி அப்படின்னா எல்லாரையும் சமமா பாக்குறான். யாரெல்லாம் சமமா பாக்குறான்? நல்லெண்ணமுடையவர்கள், நண்பர்கள், பகைவர்கள், உதாசீனர், மத்தியஸ்தர், வெறுப்பவர், சுற்றத்தார், சத்புருஷர், பாவிகள் ஆகியவர்கள் அனைத்திடத்தும் ஒரே மனம் உடையவன். ஒரே மனம் உடையவன் என்ன அர்த்தம்? அப்போ நண்பரும் பகவனும் ஒண்ணுதான் அப்படின்னு. நண்பர் இப்படி இவன் நண்பன் அப்படின்னு எனக்கு தெரியும், இவன் பகைவன் எனக்கு தெரியும். இவனை எந்த தூரத்தை வைக்கணும், இவன் எந்த பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் சமபுத்தி இருக்கிறது அப்படின்னு பேரு. பகைவனும் ஒண்ணுதான், நண்பனும் ஒண்ணுதான்ன்றது வந்து சமபுத்திகள். பாம்பும் சரிதான், அதே மாதிரி புறாவும் ஒண்ணுதானா? புறா வீட்டுக்குள்ள வந்தாலும் ஓகேன்ற, பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா ஓகேன்னு சொல்லுவோமா? இதெல்லாம் வந்து சமபுத்தி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எதுக்கு அஞ்சுவது அஞ்சாமை பேதுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ பகைவர்கள்லாம் அவங்களை எப்படி எந்த தூரத்துல வச்சுக்கணும், எப்படி நடத்தணும். மத்தியஸ்தர்கள்லாம் 2 பேர் சண்டை நடக்கும்போது அதுக்கு ஒரு மத்தியஸ்தம் பண்றவன் அவன் யாரு? சில சமயத்துல அவங்கிட்ட போவோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு போது யாரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கோ அவங்க. சோ இவங்களெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பகைவன் நல்லவன் இல்ல நல்லெண்ணம் உடையவன், என்ன வெறுப்பவன், என்னை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வருது, என்ன அவன் வெறுக்கிறான், நான் ஏன் அவங்ககிட்ட போய் முட்டிக்கணும்? புரியுதா? என்ன வெறுக்கிறவனுக்கு விட்டு நான் துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூரமா போயிடணும் இல்லையா? கற்றார்னா அவர்கிட்ட போய் நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். சத்புருஷர் அவர்கிட்ட போய் நம்ம வேண்டியது. சோ இந்த மாதிரி எல்லா விதமான குணங்கள் உடையவர்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் சேர்த்துண்டு நம்ம இந்த சமூகத்துல வாழ்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சவன் தான் ஒரு மேலோன். அவன் தான் புத்திசாலி இல்லையா? அவனுக்கு தான் குழப்பம் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேயா? அடுத்தது 10வது ஸ்லோகம். நான் இந்த மாதிரி ஒரு யோகியா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் யோகியா இல்லையே, நான் யோகியா எப்படி ஆறது அப்படின்னா அதுக்கு நீ சில பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்றாரு.
என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம மாம்பழம் சீசன்லாம் மாம்பழம் வாங்குவோம். நல்ல பழுத்த மாம்பழம் வாங்கி வீட்டுக்கு வரதுக்குள்ள அது கொழ கொழான்னு போயிடும் இல்லையா? கொஞ்சம் ஒரு காய்வாட்டா இருக்கிறத வாங்குவோம். வாங்கி என்ன பண்ணுவோம், அத அரிசி டப்பால போட்டு மூடி வைப்போம் ஒரு 3 நாளைக்கு. அப்பதான் வந்து அந்த உள்ள பழுத்த அப்புறம் வீடே தூக்கின்னு போகும் மாம்பழ வாசனை இல்லையா? சோ அந்த அந்த பழம் வந்து நல்ல நிலை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை பக்குவத்துக்கு வரணும்னா, அது கொஞ்சம் வந்து அதுக்கு தனிமைப்படுத்தி அந்த அரிசி டப்பாவுல போட்டு வைப்பான் இல்லையா? அந்த மாதிரி இந்த யோகம் பண்ணணும் அப்படின்ற இந்த மனசு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அத வந்து அதுல உறுதி அடையறதுக்காக நான் வந்து இந்த உடலால சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு என்னன்னா தனிமை வேணும். தனிமை ரொம்ப முக்கியம். அப்போ வந்து தனிமை யாரால முடியுமோ அவன் தான் யோகா. அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இன் லைஃப் இருக்கு இல்லையா? அதனாலதான் நமக்கு பிரம்மச்சரியம், சம்சாரம் அப்படின்னு கிரகசாஸ்திரம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு ஒரு ஸ்டேஜஸ் வச்சிருக்காங்க. இப்ப ஜனனிய போய் நீ வந்து ஜெயஸ்ரீ மாதிரி நீ தியானம் பண்ணு அப்படின்னா முடியுமா? அவளுக்கு வேலை படுங்கிறது 2 குழந்தைங்க இருக்காங்க. இதே மாதிரி என் பேத்தியெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நான் காலையில 5 மணிக்கு அவ எழுந்துடுவான், நான் சீக்கிரம் எழுந்தா கூட ஜெய்யோ தியானம் மெடிடேஷன் பண்ண போறியா? நானும் வரேன்னு வந்து மடியில ஏறி உட்காந்துப்பேன். சோ தெர் இஸ் அ ஸ்டேஜ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 4 மணிக்கு எழுந்து பண்ணணும். இதெல்லாம் சாத்தியமாகும், சில சமயத்துல சாத்தியமாகாம போணும். ஆனா எப்ப சாத்தியமாகுதோ அத வந்து நம்ம கடைபிடிக்கும் போதுதான் அந்த ஒரு யோக நிலையை நம்மளால அடைய முடியும். யோக நிலைன்னா இன்னும் பெருசு இல்ல. ஜஸ்ட் சைலன்சிங் த மைண்ட் அவ்வளவுதான். அந்த யோகி யாருக்கும் தென்படாத ஒரு தனிமையில் இருக்கணும். யாருக்கும் தென்பட நான் கதவு மூடின்னு உட்கார்ந்து அந்த பேச்சு என்ன பண்றது? டம் டம் ஜெயோ கதவு தரன்னு திட்டுறது தியானம் வருமா? நிச்சயம் வராது. சோ நம்ம கதவை மூடிக்கிறதும் அப்ப கூட வெளியில இருக்கவங்களுக்கு ஓஹோ இவ உள்ள இருக்கா அப்படின்னு தெரியும். அப்ப யாருக்கும் அதனால்தான் யாருக்கும் தென்படாத எங்க போனோம் நானு அதனால்தான் மெடிடேஷன் பண்றதுக்கு ஆசிரமத்துக்கு போயிட்டு அட்வான்ஸ் மெடிடேஷன் கோர்ஸ் பண்ண யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அது தியானம் பண்றது ஒன்னேதான் வேலை. அதனால அப்பப்ப ஓடி போயிடணும் ஆசிரமத்துக்கு இல்லையா? சோ யாருக்கும் தென்படாத தனிமையில் இருந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் அடக்கி அதெல்லாம் ஆசிரம் போத்தா அவளே உள்ளத்தையும் உடலையும் அவனே அடக்கிடுவாங்க அங்க. அப்பதான் நம்மளால ஆல் ஆன் மெடிடேஷன் யோகா தியானம் பண்ண முடியும். ஆசைகள் அகற்றி உடைமை பொருள் இல்லானாய். உடைமை பொருள் இல்லானாய் அப்படின்னா when I am sitting for the தியானம், நான் ஆசிரமத்துக்கு போய் மெடிடேஷன் பண்ணும்போது I should take minimum requirement so that if something is lost it's okay. அந்த மாதிரி அதாவது நிறைய விஷயங்கள் பட்டு புடவை நகையும் எடுத்துன்னு போய் நீ தியானம் பண்ண முடியுமா? அப்ப பக்கத்துல ரூம்ல நான் நகையெல்லாம் வச்சுட்டு இருந்தா ஐயோ அது இருக்குமா அதை யாருன்னா திருடுவாங்களா அப்படின்னு மனசு அதுலயே தியானம் எங்கேருந்து வரும்? அப்ப மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸோட போறதுதான் வந்து உடைமைகளே தோறும். உடைமைகள் சொன்னா எல்லாம் கோணம் கட்டிட்டு உட்காந்து தியானம் பண்ண முடியும்? அதெல்லாம் கிடையாது. மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு தான் உடைமைகளை துறந்தவும் அப்படின்னு. சோ உள்ளதை உள்ளபடி அறிந்துவதற்கு ஏகாந்த வாசம் மிகவும் முக்கியம். அதனால்தான் நம்ம ஒரு தியானம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும்போது அதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 11வது ஸ்லோகம். எந்த மாதிரி இடத்துல உட்காரணும்? கப்படிக்கிற இடத்துல உட்கார்ந்து நம்மளால தியானம் பண்ண முடியுமா? அதனால சுத்தமான இடத்தில் எப்படி உட்காரணும்? உறுதியா உட்காரணும். நம்ம ஆடிண்டே வந்து ஒரு கல்லு மேல உட்காந்து பண்ணி டொமால் நல்லா டீப்பா போகும்போது டொம்மன்னு விழுந்துட்டா என்ன பண்றது இல்லையா? சோ உறுதியானதும் இருக்கணும். அதே மாதிரி நிலத்துல உட்கார்ந்து பண்ண முடியாது, ரொம்ப ஹைட்ல உட்கார்ந்து பண்ண முடியாது. நம்ம ஸ்திரமான ஒரு அதிக உயரம் இல்லாமல் அதே மாதிரி நிலத்துலயும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ உயரம் இல்லாததும் மிகவும் தாழ்ந்து இல்லாததுமான ஒரு இடத்துல உட்காரணும். இது வந்து அந்த காலத்துல எழுதப்பட்டது. அதனால மான்தோல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப போய் நான் சென்னையில மான்தோலை தேடின்னு வந்து உட்கார்ந்து வந்து தியானம் பண்ண முடியுமா? அந்த காலத்துல மான்தோல், ஏன்னா அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க. சன்னியாசிகள் எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போய் அவங்க என்ன பெட்டையும் அதையும் நம்ம மெடிடேஷன் சேரையும் எடுத்துட்டா போவாங்க. அங்க போயினால ஒரு மான் செத்து போய் கிடக்கும்.
அது சிங்கம் புலி எல்லாம் அதை வேட்டையாடி தின்னுட்டு இருக்கோம். அதோட எடுத்துட்டு வந்து அதை கிளீன் பண்ணி அதை போட்டு உட்காந்துப்பேன். பிகாஸ் இட் இஸ் அ இன்சுலேட்டிங் திங். அந்த இன்சுலேஷன் நிலத்துல இருக்க ஜில்லுன்னு நமக்கு வராம இருக்கிறதுக்காக அந்த மாந்தோலை போட்டாங்க. அதனால இப்ப மாந்தோல் தர்ப புல்லெல்லாம் போட்டு அது மேல உட்காந்துப்பாங்க. இப்ப நம்ம வந்து மெடிடேஷன் சேர் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு பலகையோ அது மேல ஒரு டவலோ போட்டு உட்காந்துக்கலாம். சௌகரியமா உட்காந்துக்கணும் அப்படின்றது முக்கியமானது. துணியோ மாந்தோலோ தர்பையோ இவைகளுடைய இதுமாகிய ஒரு ஆசனத்தை நான் அமைத்து கொண்டு அதுல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அந்த ஆசனத்தில் எப்படி உட்காரணும்? மனதை ஒருமுகப்படுத்தி. ஆசனம் எப்படி வேணா இருக்கலாம், முதல்ல மனசு வந்து ஒருமுகப்படுத்தணும். படுத்தி இந்திரியங்களை இவைகளின் செயல்களில் இருந்து அடக்கி, முதல்ல வந்து இந்திரிய கட்டுப்பாடுன்றதுதான் நம்ம ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் இந்திரிய கட்டுப்பாடுன்னா என்ன? சரி 12 மணி ஆனோன்னா சாப்பிடணும், சரி இட்ஸ் ஓகே, 15 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணிட்டு. ஆசிரமத்துக்கு போகும்போது சில சமயத்துல 10:30 கிளாஸ் அப்படின்வாங்க. சரி ஒரு சில சமயத்துல 9:30 ஆரம்பிச்சுட்டு நம்ம கேள்வி கேட்க முடியுமா? 1:30 மட்டும் நீங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு. சம்டைம்ஸ் இட் கோ அப் டு 2 o'clock. அதுக்காக ஐயோ நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு அந்த இந்திரியங்கள் பின்னால சென்சஸ் பின்னால ஓடாம தியானத்தில் ஈடுபடும் போது ஐயோ மணி 2 ஆயிடுச்சா அப்படின்னு போது தியானம் நமக்கு வந்து நல்ல கை குடிச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அங்கு ஆசனத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி மனம் இந்திரியங்கள் இவைகளின் செயல்களை அடக்கி சித்த சுத்தியின் பொருட்டு யோகம் பயில்க. இந்த மாதிரி தான் நீ வந்து தியானம் செய்யறதுக்கு வந்து நீ பிராக்டிஸ் பண்ணணும் அப்படி. அப்புறம் நம்ம வந்து சரி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து இப்படி உட்காந்து தியானம் பண்ண முடியாது. முதுகு தண்டை நேரா வச்சுக்கணும், தலை வந்து நல்ல முதுகு ஷோல்டருக்கு இணையா இருக்கணும் அப்படின்னு வைக்கணும், கழுத்து வந்து இப்படி வச்சுன்னு பண்ணக்கூடாது, கழுத்து நேரா இருக்கணும், அசையாம இருக்கணும். இப்படி தியானம் பண்றேன்டா சிலர் இருக்காங்க, இப்படி ஆடிண்டே தியானம் எல்லாம் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி உறுதியா உட்கார்றதுக்கு அப்படின்னு சில வழிமுறைகள் என்ன? தேகம், தலை, கழுத்து இவைகளை நேராக அசையாது வைத்து கொண்டு உறுதியாயிருந்து தன் மூக்கு நுனியனா எல்லாரும் கஷ்டப்பட்டு 1.5 கண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண்ணு பார்க்கும்போது மூக்கு இருக்கிற இந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் பார்த்து கண்ணை முடிக்கணும். இப்ப நான் மேல பார்த்து கண்ணு மூணு திறந்தோன்னா கண்ணு மேலதானே இருக்கும் இல்லையா? சோ இந்த ஆங்கிள் வச்சு கண்ணை மூடினா அது வந்து கண்ணு வந்து சௌகரியமா இருக்கும். இப்படி வச்சுட்டு கண்ணு மூடினா கண்ணுல ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால இந்த ஊக்கு நுனியை பார்க்கணும், இப்படி பார்த்துன்னு நம்ம கண்ணு மூட வேண்டியது இல்ல, இந்த ஆங்கிள். அதுதான் குருஜி சொல்லுவாங்களே, ஒண்ணு உட்கார்ந்து இருந்து 33 சென்டிமீட்டர்ஸ், சாரி 30 inches இருக்கிற ஏதோ ஒரு பொருள் பாக்குற மாதிரி கண்ணு வச்சுக்கோ. அதுக்காக இப்படி பார்க்க முடியாது. So these are all the ways in which you have to sit and do your meditation. மூக்கு நுனியை பார்ப்பது போன்று திசைகளை பாராமல் நம்ம உட்கார்ந்து பண்ணணும். உட்கார்ந்து என்ன பண்ணணும்? உள்ளம் அமைதி பெற்று, ஃபர்ஸ்ட் மனசு வந்து அமைதியா இருக்கணும். அச்சத்தை தகற்று. ஐயோ நான் தியானம் பண்ணும்போது கற்பமூச்சி மேல ஏறிடுமா, அந்த கற்பமூச்சி அங்க இருக்கே, நான் தியானம் பண்ணும்போது உஷின் மேல வந்துருமா, தியானம் எப்படி வரும்? இருக்காது. சோ பயம் இல்லாம அச்சம் இல்லாம ஒரு இடத்துல நம்ம ஒரு சௌகரியமான இடத்துல இருக்கணும். பிரம்மச்சரிய விரதத்தை காத்து. பிரம்மச்சரிய விரதம் ஐயோ நான் வந்து பிரம்மச்சாரி இல்லையே, நான் சம்சாரியேன்னா அது முக்கியம் கிடையாது. பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னா பிரம்மச்சாரின்னு யார சொல்லுவாங்க? those who have abstinence தான் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா? abstain from the sense pleasures. காம இச்சையில இருந்து மனதை விலக்கிய வந்தா வந்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக காம இச்சைன்றது வந்து தோல் சம்பந்தப்பட்ட ஒரு அட்ராக்ஷன், கண்ணுல பார்க்கணுன்ற ஒரு அட்ராக்ஷன், காதுல கேட்கணுன்ற அட்ராக்ஷன், தின்னணுன்றது நாக்குக்கு ஒரு அட்ராக்ஷன். ஆல் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் நாட் கோயிங் பிஹைண்ட் தேர் சென்ஸ் ஆப்ஜெக்ட். எல்லாத்தையும் அடக்கணும்னா அதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு பேரு. மனதை அடக்கி சித்தத்தை என்பால் வைத்து. யார் சொல்றாங்க இங்க? பகவான். பெருமாள் மேல
கான்சென்ட்ரேட் பண்ணி இசைத்து என்னை குடியா எப்ப மத்பரா மத்பாவா மத்மாகதா அப்படின்னு அடிக்கடி கிருஷ்ணன் சொல்லிட்டே இருப்பாங்க. மச்சித்தோ யுத்த ஆசீதக மத்பராக, என்னையே குடியா வச்சுக்கோ, அப்ப நீ உன்னை யாரும் அசைக்கவே முடியாது. சோ பிரம்மச்சரிய விரதம் காத்து மனதை அடக்கி சித்தத்தை என்பால் இசைத்து என்னை குறியாக கொண்டு யோகத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். இதான் சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேற எதனா கட்டுப்பாடு உண்டா அப்படின்னா, இங்கனம் யாண்டும் மனதை தியானத்தில் நிறுத்தி உள்ளதை அடக்கி யோகி தன்னிடத்தில் உள்ள முக்தி நிலை என்னிடத்துல நான் எப்படி இருக்கோம், அதுதான் குருஜி சொல்ல, ப்ளீஸ் அட்டைன் மீ. பகவான் கிருஷ்ணர் அதான் அட்டைன் மீ அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மாதிரி நீ ஆயிடு. எப்படி என்ன மாதிரி ஆறுது, நீ என்கிட்ட வந்துட்டா என்ன மாதிரி தானே இருப்ப இல்லையா. யாண்டும் மனதை தியானத்தில் நிறுத்தி உள்ளத்தை அடக்கிய யோகி என்னிடத்தில் உள்ள முக்தியிலே முற்று பெறுகிற சாந்தியை எய்கிறான். என்ன கிடைக்கும் உனக்கு தியானம் பண்ணா? நிம்மதி கிடைக்கும். எந்த மாதிரி நிம்மதி? அந்த மாதிரி நிம்மதி உனக்கு வேற எதுலயும் கிடைக்காது. நீ தியானம் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நான் ஊட்டி குன்னூர் போனா சூப்பரா இருக்கும். நான் ஊட்டி குன்னூர் எப்படி இருக்கும், நான் ஏதோ ஒரு இதுல ஜோதிகா சொல்லுவேன், அந்த நல்லா அதை பத்தி. நீ எப்ப போனேன்னு நான் போனது இல்லை, பின்ன உனக்கு எப்படி தெரியும், எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னால. அந்த மாதிரி நம்ம போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அதை அனுபவிச்சு பார்க்கணும். சரி, இந்த யோகிக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு எதனா நியமனம் உண்டா அப்படின்னா, உண்டுடாப்பா. உடம்ப எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, எக்கச்சக்கமா நேப்பம் விட்டுட்டு நம்ம தியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே சமயத்துல பசியோட அதிகமா உண்ணவும் கூடாது, குறைச்சு உண்ணவும் கூடாது, பட்னி கிடக்கவும் கூடாது, ரொம்ப தூங்கவும் கூடாது, தூக்கமே இல்லாமலே இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு மிதமா இருக்கிறவனுக்கு தான் யோகம் கைகூடும். அதாவது அர்ஜுனா, அளவு கடந்து உண்பவனுக்கும் யோகம் இல்லை, அறவே உண்ணாதவனுக்கும் அது இல்லை, மிகைப்பட உறங்குபவனுக்கும் மிகைப்பட விழித்திருப்பவனுக்கும் யோகம் கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? யோகம் சித்தி கை கூடின முறை, அந்த கை கூடுறதுக்கு ஒரு முறை, ஒரு ரெகுலேஷன்ஸ் அது பின்வருமான. என்ன பண்ணும்? மிதமா சாப்பிடு, ஜாஸ்தி சாப்பிடாத, பட்னியும் கிடக்காத, மிதமா. பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும். கொஞ்சம் அந்த ரஜசிக்கா இருக்கிற உடம்பு சாத்விகா ஆகணும் அப்படின்னா அதுல இருக்க அந்த ரஜஸ குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? சேவா பண்ணணும், கொஞ்சம் யோகா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி மிதமாய் உண்டு உடற்பயிற்சி செய்பவனுக்கு அளவுடன் கர்மங்களை செய்து உறக்கத்திலும் விழிப்பிலும் முறைமை. உறக்கத்திலும் தூங்கக்கூடாது, நல்லா நிம்மதியா படுத்து தூங்கணும். கொரட்டை விட்டுன்னு தூங்குறவனுக்கும் தப்பு, அதுவும் சரியில்லை இல்லையா. ரொம்ப வீழ்ச்சிண்டே இருக்கனுக்கும் சரி. சோ முறையா தூங்கி முறையா வீழ்ச்சி முறையா சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு, அந்த முறைமையை எல்லாம் கைப்பிடிக்கிறவனுக்கு யோகம் துன்பத்தை துடைப்பது ஆகிறது. அப்பதான் உனக்கு அந்த யோகம் உனக்கு ஏதுவா அமையும், உனக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒருமைப்பட்ட மனது எத்தகையது என்பது விளக்கப்படுகிறது. நம்ம 19ல இருக்கோம், மணி 10 ஆயிடுச்சு. ஐ திங்க் we will stop here and Thursday அன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. we have stopped with the 18th, 19th ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் Thursday கிளாஸ். ஓகே, ஜெய் குருதேவ்.